ஆசிரியர் தேர்வு வாரியம் சிலபஸ் பொறுத்தளவு பார்த்திங்கன்னா பிஜிடிஆர்பியோட டேட் வந்து இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ சிலபஸ் ரிலேட்டடாக வந்து நிறைய பேருக்கு வந்து பழைய சிலபஸாக புது சிலபஸான்னு குழப்பிட்டு இருந்தாங்க. புது சிலபஸ்க்கான விஷயங்கள் ஏற்கனவே நம்ம சேனல்லையுமே ஏற்கனவே நம்ம அப்டேட் பண்ணி வச்சுருந்தோம். அந்த சிலபஸ் தான் இப்போ மென்ஷனும் பண்ணியிருக்காங்க. ஸோ சிலபஸ் சேஞ்ச் ஆகிருக்கு, ரொம்ப இல்லை, லிட்டில் பிட் ஆஃப் சேஞ்சஸ் ஆகிருக்கு. இப்போ நீங்கள் கீழே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் சிலபஸுங்கிறது வந்து இந்த லிங்க் வந்து இந்த வீடியோக்கு நான் கீழே போடுறேன், நீங்கள் டேரெக்டாக பாருங்கள். இந்த சிலபஸில் வந்து வரிசையாக தமிழ், இங்கிலீஷ், மேத்தமெட்டிக்ஸ், ஜியோகிராஃபி, எக்கனாமிக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு சொல்லிட்டு வரிசையாக அந்த லிஸ்ட் ஆஃப் சிலபஸ்ங்கிறது இதில் ஃபுல்லாகவே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த லிங்க் வந்து இந்த வீடியோக்கில் நான் லிங்க்கில் போடுறேன்னு பாருங்கள். பாட்டனி, சுவாலஜி, காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், ஹிஸ்ட்ரி, இது மாதிரி லிஸ்ட் ஆஃப் இதை வரிசையாக நம்ம போடுறோம், நீங்கள் பார்த்துக்கலாம். அண்ட் அட் த சேம் டைம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சிலபஸ் ரிலேட்டடாக, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கிலீஷ் சிலபஸில் இப்போ கிளிக் பண்ணுறோன்னு வைக்கலாம், கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுன்னு அந்த இது ஓப்பன் ஆகுது. சிலபஸ் பொறுத்தவரை பார்த்திங்கன்னா டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட் ஃபிசிக்கல் எஜுகேஷன் டைரக்டர் கிரேட் 1 சிலபஸ் 2024-25. ஸோ ஸ்டேட் கவுன்சில் எஸ்சிஇஆர்டியில் தான் சிலபஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. ஸோ சிலபஸ் வைஸில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு யூனிட் வைஸில் உங்களுக்கு டேரெக்டாகவே எல்லா இடமும் எந்தெந்த ஏஜ் டைமில் வந்திருக்கு, அப்புறம் பேப்பர் யூனிட் 2ல் என்னென்ன வந்திருக்கு, யூனிட் 3 என்ன வந்திருக்கு, அண்ட் யூனிட் 4, யூனிட் 5, யூனிட் 6, யூனிட் 7 காமன்வெல்த் லிட்ரேச்சர், யூனிட் 8 லிட்ரரி கிரிட்டிசிசம், யூனிட் 9 லாங்குவேஜ் அண்ட் லிங்குஸ்டிக்ஸ் பெடகாகி, லிங்குஸ்டிக்ஸ், லிட்ரரி இங்கிலீஷ் லாங்குவேஜ் டீச்சிங் ELT, அப்ளிகேஷன் ஆஃப் இங்கிலீஷ் ஸ்கில்ஸ். ஸோ இதோட வந்து சிலபஸ் முடியுது. இதில் டேரெக்டாகவே நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ பிஜிடிஆர்பி கால்ஃபர் பண்ணுறதுக்கான சிலபஸ் அது எந்த தேதியில் ஆன்லைன் ஓப்பன் ஆகுது, அது வந்து எந்த டயத்தில் வந்து முடியுது, எக்ஸாம் எப்போன்னு டென்டேட்டிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸாம் வந்து இப்போ டேட்டை தள்ளி வச்சுருக்கிறதுனால we have 80 days நமக்கு டைம் இருக்குன்னே நீங்கள் சொல்லிக்கலாம். அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், கேண்டிடேட்டுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் வந்து எல்லோரும் பிஜிடிஆர்பி பொறுத்தளவு ஒவ்வொரு தடவை கேட்டுகிட்டே இருப்பாங்க. இப்போ ஜென்ரல் நாலேஜில் இருக்கிற கொஷின்ஸ் இன்றைக்கி லிஸ்ட்டாக பார்ப்போம். இன்றைக்கி வந்து நம்ம மொத்தம் 80 நாள் இருக்குங்கிறது இந்த தேதியிலேருந்து நம்ம கணக்கு வச்சுக்கலாம் எக்ஸாமுக்கு இருந்தது. ஸோ பொதுறிவுக்கான கொஷின்ஸ் இன்றைக்கி 10 கொஷின்ஸ் பார்ப்போம். பாரத் மிகு மின் நிறுவனம் முதலில் எங்கு நிறுவப்பட்டது? பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல் ஸ்டார்டட் அட் வேர் ஃபர்ஸ்ட்? ஸோ இதுக்கான 4 ஆன்சர் பார்த்திங்கன்னா போபால், குஜராத், பீகார், ஒரிசான்னு சொல்லியிருக்காங்க. போபாலில் தான் முதல்ல பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் அப்படிங்கிற இந்த நிறுவனம் முதல்ல நிறுவப்பட்டது போபால். இது பொதுறிவுக்கான ஒரு கேள்வி. இது கடந்த முறை கேட்ட கேள்விகளில் இருக்கிற ஆன்சர் அவங்களே கொடுத்த